லவ் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். பட் நம்ம பசங்க அதில் சில்லியான சில மிஸ்டேக்ஸ் பண்ணி அதை ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அதோட ரிசல்ட் வந்து பிரேக்கப்பில் போய் முடியுது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லவ் லைஃப் வந்து ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பிரேக்கப்பில் போயும் முடியாது. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இதில் நம்ம பசங்க நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் தடவை சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா வீடியோ இனிமேல் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். பர்சனலாக உங்களோட சரனுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க என்னோட மிஸ்டேக்ஸ் பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் Mamaearth பத்தி பார்த்துட்டு போயிடலாம். Mamaearth வந்து நமக்கு ரீசெண்டா ரைஸ் வாட்டர் ஷாம்பூ, ரைஸ் வாட்டர் கண்டிஷனர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் இன்கிரிடியன்ட் ரைஸ் வாட்டர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கெரட்டின். உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜா இருக்கு, ரொம்பவே ட்ரையா இருக்கு, எனக்கு ஸ்மூத்தான ஹேர் வேணும், ஹெல்த்தியான ஹேர் வேணும்னா இந்த ஷாம்பூ வந்து நீங்க மஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். இதை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கிறத வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்றதுன்னா ஜஸ்ட் சிம்பிளான விஷயம். கையில ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஷாம்பு எடுத்து நல்லா வெட்டால மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிஷனர் வச்சும் சேம் ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Mamaearthோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் இல்லாமல் பண்ணுது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட பேரில் வந்து ஒரு ட்ரீ நடுவாங்க. அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷனையும் வந்து உங்களுக்கு பிக்சராகவும் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் கூகுள் மேப் லொக்கேஷனையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் வந்து அமேசான், பர்பிள், நைகா, Mamaearth இது மாதிரி வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. Mamaearthல நீங்கள் வாங்கும்போது Saran 2021 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க வந்து பியூர் இந்தியன் பேஸ்ட் ஒரு பிராண்ட். அப்புறம் வந்து இவங்க ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை மற்ற வெப்சைட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ ஏர்லி ஆக்சஸ் நீங்கள் முன்னாடியே வாங்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஆப்போட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ண புதுசுல நம்ம பசங்க பொண்ணுங்க சொல்றது எல்லாமே வந்து கேட்பாங்க. அவங்க என்ன சொன்னாலுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு கேட்கறதும், அதே மாதிரி அவங்களோட ஒப்பீனியனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. பட் போக போக வந்து நீ சொல்லி நான் எதுக்கு கேட்கணும், அப்படிலாம் நீ சொல்லாத, உன்னோட ஒப்பீனியன் எனக்கு தேவை கிடையாது, இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஏன்னு சீரியஸாக தெரியல. பட் நீங்கள் அப்படி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஹர்ட்டிங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கணும், அவங்களோட ஒப்பீனியனுக்குமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம விட்டிங்கன்னா அது எண்ணில் வந்து பிரேக்கப்பில் தான் போய் முடியும். இதுக்கெல்லாம் பிரேக்கப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஹர்ட் ஆகிற ஒரு விஷயம். கண்டிப்பாக அதனால் வந்து பிரேக்கப்புக்கு இது வந்து லீட் பண்ணுன்னு சொல்லலாம். நீங்கள் அவங்க சொல்கிறது எல்லாமே கண்ணை மூடிட்டு கேட்கணும், அவங்க என்ன சொன்னாலுமே கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க சொல்றதையும் காது கொடுத்து கேட்டு அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க சொல்றது கரெக்டா இல்லைன்னா வந்து பொறுமையா எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவங்க சொல்றதை கேட்காம நீ சொல்றது எதுக்கு நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹர்ட்ஃபுல்லா பேசுறது இதெல்லாம் ரொம்பவே தப்பு. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை எப்பவுமே பண்ணிடாதீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம். இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், பெரிய மிஸ்டேக்னு சொல்லலாம். அதாவது நம்ம பசங்க நிறைய பேர் மேஜரா இருக்கிற பசங்க வந்து சந்தேகப்படுறது கிடையாது. அவங்க லைஃப் பார்ட்னர் வந்து சந்தேகப்படுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் சந்தேகப்படுறாங்க. பட் ஆனால் நம்ம பசங்க எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா, ஏதாவது ஒரு பொசசிவ்னஸ்னால, இப்போ அந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒரு பசங்க கூட பேசும்போது பொசசிவ்னால வந்து நீ அவங்க கூட பேசிகிட்டு இருக்க, அப்போ உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, இல்லைனா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்டரை சொல்லும் போதோ, இல்லைனா ஏதாவது ஒரு பையனை பற்றி பேசும்போது, ஒரு சிங்கரை பற்றி பேசும்போதே வந்து உனக்கு அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல, என்னையெல்லாம் பிடிக்கல போல, இந்த மாதிரி பேசுறது. அண்ட் இது சந்தேகத்துலையும் வராது, பொசசிவ்னஸில் தான் வரும். பட் ஆனால் நீங்கள் இதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமே வந்து வெளியே போனால் தப்பு, வெளியே போனால் வந்து நீ அவங்க கூட தான் போகிற, இங்கே போனால் வந்து இந்த இடத்துக்கு நீ எந்த பையன் கூட போன, எந்த பையனை பார்க்க போன, அங்கே பசங்க இருக்கிற இடத்துல அந்த பொண்ணு கிராஸ் பண்ணாலே வந்து ஓ அந்த பசங்களாம் இருக்காங்க தான் போனேன், இந்த மாதிரி பேசுவோம். பட் நம்ம மனசில் வந்து சந்தேகம் அவங்க மேலே இருக்காது. பட் அது பேச ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அது வாயில் வந்துட்டே இருக்கும். அது அவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது இவன் என்னடா சந்தேகப்பட்டுட்டே இருக்கா, நம்ம என்ன பண்ணாலுமே சந்தேகப்படுறான் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்து அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கண்டிப்பாக பிரேக்கப்பில் தான் முடியும். சந்தேகங்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் சும்மா வேர்ட்காக கூட அப்படி சொல்லாம உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க. நீங்க ட்ரஸ்ட் பண்ணாலே வந்து உங்க லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த சந்தேகப்படுற மாதிரி பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கிறது. பொண்ணுகளுக்கு அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அவங்க ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் போட்டாலோ இல்லைன்னா சின்னதாக ஏதாவது குக்கிங் பண்ணாலோ வந்து உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அப்ரிஷியேட் பண்ணுன்ட்டு வந்து அவங்க ரொம்பவே ஆசைப்படுவாங்க. பட் நம்ம பசங்க அப்ரிஷியேட் பண்றோமா? கிடையவே கிடையாது. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் மாதிரி இருக்க, நீ பண்ணுறது நான் சாப்பிட முடியாமல் போயிருச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும், பார்க்கும்போதே தெரியுது இப்படின்ட்டு ஐஸ் எல்லாம் வைப்பீங்க. பட் போக போக வந்து ஓகே அவ்வளோதானா, இதை தான் பண்ணியா, ஓகே 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 இந்த ட்ரெஸ்ஸா, ஓகே அவ்வளோதான்,
இப்படிங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறது. இது ட்ரெஸ்ஸு, குக்கிங் இது மட்டும் இல்லாமல் அவங்க இதை என்ன விஷயம் பண்ணாலுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் இப்படி அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நாளடைவில் வந்து நம்மளை பிடிக்கல போல், அவனுக்கு அந்த பையனுக்கு வந்து நம்மளை பிடிக்கல, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவன் கிடையாது, இப்போ வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு போல் அப்படின்ட்டு வந்து திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி அவங்கள திங்க் பண்ண விடாமல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருங்க. என்ன விஷயம் பண்ணாலுமே அதில் தப்பாக முடிஞ்சாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட அவங்க அப்ரிஷியேஷன் வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து அவங்களுக்கான அப்ரிஷியேஷனை கொடுங்க. அது வந்து அவங்களையுமே ஹாப்பி ஆகும். உங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து லவ் பண்ணுற பர்சனுக்கு மட்டும் கிடையாது, கல்யாணம் ஆன பர்சன் நீங்கள் ஒரு வேளை பார்த்துட்டு இருந்தாலுமே இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக போகும். அடுத்தது வந்து ஃபைட்டிங் ஆன் எவ்ரிதிங். எல்லா விஷயத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து சண்டை போடுறது. லவ் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஒரு சின்ன சண்டை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த சண்டை வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சின்ன சண்டை நான் சொல்கிறது, இப்போ மேஜராக நம்ம பசங்க வந்து எதுக்காக சண்டை போடுவாங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் விஷயத்துக்கு சண்டை போடாத பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாலோ அப்படி இல்லைனா வந்து ஒரு ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டிருந்தாலோ வீட்டில் தான் இருப்பாங்க. பட் அது போட்டுட்டு சும்மா அவங்க பிக் ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நீ இந்த ட்ரெஸ்ஸை எதுக்காக போட்ட அப்படின்ட்டு பயங்கரமாக ஆக்வர்டாக வந்து அவங்கள திட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த சண்டை பெருசாக போய் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து அதை எப்படி சொல்லலான்னா, இப்போ ஒரு வேளை வந்து அவங்க ஸ்லீவ் போட்டிருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அது ஓப்பனாக வந்து இது நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது, இப்படியே போட்டிருக்கு அப்படின்னு அவங்கள திட்டாமல் வந்து இந்த ட்ரெஸ் ஓகே தான், பட் இதை விட வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 months முன்னாடி ஒரு ப்ளூ கலர் சுடிதார் ஒன்று போட்டிருந்தேன், இல்லைனா ப்ளூ கலரில் வந்து வேறு ஒரு டாப் போட்டிருந்தேன், அதில் செம்ம ஏஞ்சல் மாதிரி இருந்தேன், ரொம்பவே அழகாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா அடுத்த டைம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க. வெளியே போகும்போது அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுட்டு போவாங்க. இது ஒரு ஸ்மார்ட் மூவ்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஓப்பனாக வந்து சொல்லாமல் இந்த மாதிரி வந்து இன்டெரக்டாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஹர்ட்டுமே ஆகாது. அண்ட் நீங்கள் சொல்கிறது அவங்க வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரியுமே இருப்பாங்க. இது மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பசங்க வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடாமல் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதை எப்படி வந்து ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓப்பனாக சண்டை போட்டு அவங்கள திட்டி வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் தான் ஃபீல் பண்ணிவிட்டு உட்கார போகிறீங்க. ஸோ அந்த விஷயத்தை பண்ணிடாதீங்க. அடுத்த மிஸ்டேக், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருப்பீங்க, அதே மாதிரி என்னோட லைஃப் பார்ட்னர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அவங்களும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே போயிடலாம். இப்போ 4 மணிக்கு நாளைக்கு நான் வந்து ஃப்ரீயாக ஆயிடுவேன், 4 மணிக்கு வந்து என் கூட நீ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க. நீங்கள் 4 மணிலேருந்து வெயிட் பண்ணுவீங்க. ஒருவேளை அவங்களால வந்து பேச முடியல, 4:30க்கு தான் வந்து பேசுகிறாங்க, ஒரு 4:15க்கு வந்து பேசுகிறாங்க. அப்படி வந்து பேசும்போது ஓவராக சண்டை போடுறது. நான் வந்து கரெக்டாக வந்துட்டேன், நான் பர்ஃபெக்டாக வந்துட்டேன், பட் நீ வந்து அப்படி கிடையாது, என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். எல்லாருமே இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நீங்களும் வந்து ஒரு விஷயத்தில் வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்கள் லைஃப் பார்ட்னருமே. அவங்களுக்கு அந்த டைமில் என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அந்த விஷயத்துக்காக சண்டை போடக்கூடாது. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் பார்ட்னரும் வந்து எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக சொன்னதை வந்து கரெக்டாக பண்ணணும், நான் சொன்னால் வந்து பர்ஃபெக்டாக அவங்க வந்து அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் அவங்க சைடுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது சீக்ரெட்ஸை வந்து ஹிட் பண்ணுறது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மறைக்கிறது. ஓப்பனாக ஒன்று சொல்லிட்டா, நம்ம பசங்கனால சீக்ரெட்ஸ் மெயின்டைன் பண்ணவே முடியாதுங்க. அதாவது என்னதான் வந்து அவங்க அந்த பொண்ணுக்கிட்ட மறைக்கணும்னு நினச்சாலும் கொஞ்ச நாள் கழித்து நம்மளே வந்து கண்டிப்பாக உளறிடுவோம். அப்படி நம்ம உளரும் போது வந்து அவங்களுக்கு வந்து லைட்டாக ஹர்ட் ஆகும். இது அப்போவே சொல்லாமல் ஏன் வந்து இப்போ சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு ஹர்ட்னஸ் வரும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்கலையோ அப்படிங்கிற தாட்டுமே வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன விஷயமா இருந்தாலுமே, உங்களுக்கு தப்பாக நடந்தாலுமே ஹாப்பியாக நடந்தாலுமே அவங்கக்கிட்ட மறைக்காமல் ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்து அது கொஞ்சம் ரிலீஃபை ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து அந்த விஷயம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இன்னொன்று, பொண்ணுங்க ரொம்பவே ஸ்மார்ட். நீங்கள் ஏதாவது மறைச்சிங்கன்னா அவங்க ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அவங்கக்கிட்ட ரேண்டமாக போட்டு வாங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் நீங்கள் அப்போவுமே வந்து சொல்லாமல் அப்பவும் மறைச்சே வச்சுட்டு இருந்து அது லாஸ்ட்டில் வந்து தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே அவங்க ஹர்ட் ஆவாங்க, ரொம்பவே வந்து கோவப்படுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்தை உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட மறைக்காமல் சீக்ரெட் எதுவுமே வச்சுக்காம மெயின்டைன் பண்ணுங்க. அதுவும் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான் கைஸ். நான் மேலே சொன்ன மிஸ்டேக்ஸில் எந்தெந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது மிஸ்டேக், பெரிய மிஸ்டேக் உங்கள் லைஃப்பில் பண்ணி அதனால் உங்கள் லவ்வே போயிருச்சா, இல்லைனா பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த தப்பை மற்றவங்களும் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், சரண் லைஃப் ஸ்டைல். நம்மளோட ஐடி பேரை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோக்கான போஸ்டர்ஸ் ஐடியாஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். என் கூட எங்கேஜாக இருக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். மறக்காமல் போயிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வெயிட் பண்ணுது. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பிரதர்ஸ்.